ஹலோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த ஒரு ஃப்ளெக்ஸ் பாயிண்ட். இது ரொம்ப நாளாக நம்ம இதில் கௌராமியை விட்டு வச்சுருந்தோம். கௌராமியை பார்த்திங்கன்னா கொக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கொஞ்சம் ஜீப்ராஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சோட்டல்ஸ் அந்த டேங்க்லேருந்து ஜம்ப் ஆகி இந்த டேங்க் வந்து இதில் இருக்குது. மற்றபடி இதில் எந்த மீனும் இல்லை, ஆனால் நிறைய தவளை குட்டிங்க இருக்குது. இதை எடுத்து தான் நம்ம ஸ்னேக் ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதாக இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து மொத்தமாக காலி பண்ண போகிறோம். இது நமக்கு நீ தேவையில்லை. இன்னொன்று இதில் ஒரு லீக் பிரச்சனையும் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டேங்க் நீ வேண்டானே முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த டேங்கை நம்ம மொத்தமாக க்ளோஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்க மீன்களை பிடிச்சிட்டு என்னென்ன மீன் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த டேங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பின்னாடி இன்னொரு பிளான் இருக்குது. அது என்னங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் நம்ம நிறைய தவளை குட்டிங்க இருக்கிறனால ஈஸியாக நம்ம இதில் இருக்கிற மற்ற மீன்களை பிடிக்க முடியாது கைஸ். அது வேறு ஒரு பிரச்சனை. இந்த தவளை குட்டிங்களை நம்ம ஸ்னேக் ஹெட்டுக்கு ஃபீட் பண்ணிடுறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதில் இருக்க வாட்டர் பேன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். நமக்கு தான் வாட்டர் பேன்ஸ் ஃபாக்ஸ் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, வாட்டர் பேன்ஸை கொஞ்சம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் இருக்க மீன்கள்லாம் பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மீன்களை பிடிப்போம். கைஸ், இதில் நான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் பார்த்தேன். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு இதை பார்த்தீங்களா கைஸ், இது வந்து ஷ்ரிம்ப் வந்து அதோடைய தோடை வந்து எடுத்து போட்டிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஷ்ரிம்பாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், அது கலர் கூட இருக்குது. ஒரு கலர் ஷ்ரிம்பு மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேபி வாட்டர் பிளான்ட் ஏதாவது எடுத்து போடும்போது அது கூட இதுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் இருக்கான்னு தெரில. பட் இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு கைஸ். இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி இதுக்குள்ளே வந்துருச்சுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது கைஸ். ரெட் சோட்டல்ஸ் நிறைய இருக்குது. பார்த்தாலே சோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ், எனக்கு இது பார்த்தாலே தெரியுது நிறைய குட்டிகள் இருக்குது. ஒரு 10-15 குட்டிகள் கிட்டே இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த ஷ்ரிம்புங்கிறது என்னை சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. நான் வந்துட்டு இந்த ஷ்ரிம்பை எதிர்பார்க்கவே இல்லை. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வாட்டர் பிளான்ட்ஸை க்ளீன் பண்ணப்பா தெரியுது. மேபி அது உயிரோட இருக்கா, இல்லை வேறு மீன்கள் ஏதாவது அதை கொன்னுருச்சா அப்படிங்கிறது தெரில. இல்லை தவளை குட்டிங்க சாப்பிட்டுருச்சா, ஏதாவது நடந்திருக்கா, தவளை ஏதாவது சாப்பிட்ருக்கான்னு தெரில கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா ரெட் சோட்டல்ஸோடைய குட்டிங்க அங்கே பாருங்கள், அங்கே எங்கேன்னு சுற்றிட்டே இருக்குது. பட் இதில் ஷ்ரிம்ப் இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். கைஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தெரிகிற ஸ்வாட்டல்ஸ் எல்லாம் பிடிக்கலாம் கைஸ். அதான் ஈஸியான வழி. கைஸ், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன்கள் தான் நம்ம பிடிச்சிருக்கோம். தெரிஞ்சு மீனை பிடிக்கிறது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் கைஸ். அதனால் நம்ம இவ்வளோ இது காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், எல்லா மீன்களையும் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். அதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய வேஸ்டஸ் வேறு இருக்குது. இது ஃபுல்லாக ரெக்கார்டான ஸ்டோரேஜ் இருக்குது கைஸ். அதை நான் வந்துட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். அப்படின்னா நம்ம ஹாஃப்வே ஸ்டேஜை தாண்டி இருக்கோம். ஹாஃப்வே ஸ்டேஜில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ வேஸ்ட் நம்ம உள்ளே இருந்து எடுத்துருக்கோம். நிறைய தவளை குட்டிங்களும் போயிடுச்சு கைஸ். வேஸ்ட்டை எடுக்கணுமா தவளை குட்டியான்னு பார்க்கும்போது வேஸ்ட்டை மாத்திரம் தான் பெரிய விஷயமா இருந்துச்சு. இவ்வளோ குட்டியான தவளையா கைஸ். இது என்னடா குதிச்சு இருக்குன்னு பார்த்தேன். டக்குன்னு பார்த்தா தவளை குட்டி பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அதான் கேப் விட்டு போய் பிடிச்சிட்டேன் கைஸ். இவ்வளோ குட்டியாக இது வளர்ந்துருக்கு, நல்லா இருந்துச்சு பார்த்து. நான் முடிஞ்ச அளவுக்கு சோட்டல்ஸை பிடிச்சிட்டேன். இதுக்கு மேலே சோட்டல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்த பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதில் தான் ஷ்ரிம்பு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்மாக அதில் ஒரு ஷ்ரிம்பு இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பெருசாக வளர்ந்துருக்கு கைஸ். இங்கே பாருங்களேன், கொட்டுக்கெல்லாம் முளைச்சி யோப்பா நல்ல சைஸில். இவ்வளோ நாளாக இதுக்குள்ளே எப்படி வந்துன்னு தெரில. வாட்டர் பிளான்ஸில் ஏதோ இருந்து வந்திருக்கு கைஸ். சான்ஸே இல்லை. இன்றைக்கி நமக்கு இந்த டேங்க்லேருந்து சர்ப்ரைஸ் கிடச்சிருக்கு கைஸ். இந்த ஷ்ரிம்பு நான் கொண்டு விடவே இல்லை. இது ஆற்றுல உள்ள ஷ்ரிம்பு தான். கலர் ஷ்ரிம்புன்னு நினச்சிடாதீங்க. அது ஆறுகளில் இருக்கிற ஷ்ரிம்பு தான். இது வாட்டர் பிளான்ட்டில் ஏதோ இருந்து வளர்ந்துருக்கு கைஸ். நான் பிடிச்சிட்டு கொண்டு விட்டது கூட இவ்வளோ பெருசாக வளரலை. பட் பார்த்திங்களா, இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதையும் நம்ம உரமாக வச்சிடலாம். குதிச்சு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதான் பார்க்க வேண்டியது. 10-15 சோட்டல்ஸ் நம்ம பிடிச்சிருக்கோம். இதை தான் இருக்குது. ரெட் கலர் தெரிய மாட்டேங்குது. நான் தனியாக அதை விடும்போது காட்டுறேன் கைஸ், உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரே ஒரு ஜீப்ரா தான் இருக்குது. 4 ஜீப்ரா விட்டுருந்தோம்.
ஸோ இப்போ நம்ம இன்னும் 2 ஹோட்டல்ஸ் இருக்குது கைஸ், அதை பிடிக்கலாம் கைஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் எந்த மீனுமே இல்லை நம்ம தெரிகிற அளவுக்கு. ஸோ நம்ம பிடிச்ச மீன்களை பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுலாம் கைஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச தவளை குட்டிங்களை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். அதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச மீன்களை அந்த டேங்கில் விட்டுறலாம் கைஸ். கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெட் ஹோட்டலும் ஜீப்ராவும் இருந்ததை விட்டுறலாம். இது இந்த ஃப்ளெக்ஸை அப்படியே மொத்தமாக தூக்கிட்டோன்னா இங்கே லேக்காக தூக்கி கொண்டு வெளியே போட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா தண்ணி இங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும். தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இல்லைன்னா இந்த இடத்தையும் இதை அசிங்கப்படுத்திடும். ஸோ நம்ம இதை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸ்லோமோ மாற்றாமல் எடுத்து எல்லாம் ஸ்லோமோ ஆகிடுச்சு கைஸ். நான் உங்களுக்கு இதை திருப்பி காட்டுறேன். பாதி எடுத்துட்டேன், மீதியை நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி நம்ம மாற்றியாச்சு கைஸ். கைஸ் இதான் அந்த ஸ்ட்ரிம்பு. இதோடைய சிதை பாருங்களேன், எப்பா ஜைஜான்டிக்காக இருக்குது கைஸ். செம்மையாக இருக்குது பார்க்கவே. இது ஏன் இங்கே வந்து எதுக்கு வளர்ந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது பாட்டுக்கு வந்துச்சு, அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கு. ஃபேஸ் ரொம்ப கொடூரமாக தான் கைஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், உள்ளே ஒரு இன்ஜின் மாதிரி ஒர்க் ஆகுது. உள்ளே இருந்து காற்று தண்ணி எல்லாத்தையும் இப்படி ரொட்டேட் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கப்பி டேங்கில் விடலாம் கைஸ். இது கொஞ்சம் நல்ல நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் வளருதான்னு பார்க்கலாம். ஸோ இதோடைய வியூவை பாருங்கள். எஸ், செட்டில் டவுன். நல்லா இருந்த டேங்கை பார்த்தீங்கன்னா பிரிச்சேன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு சின்ன டேங்கு. பட் அதிலேருந்து எனக்கு சர்ப்ரைஸாக கிடச்ச ஒரு விஷயம் அந்த ஸ்ட்ரிம்பு தான். தவளை குட்டிங்க கூட ஓகே, அதை விட்டுருங்க. அதை சும்மா நான் ஒரு இதுக்காக சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரிம்பு இருக்குது பார்த்தீங்களா கைஸ், இதை நாங்கள் இந்த சைஸில் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆனால் அது வளர்ந்ததே கிடையாது. இது எங்கேருந்தோ வாட்டர் பிளான்ட்லேருந்து வந்து உள்ளே செட்டில் ஆகி இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. ஆனால் நல்லாவே செம்மையாக வளர்ந்துருச்சு. அந்த தோடை பார்த்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன், எஸ் இந்த ஸ்ட்ரிம் இங்கே இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ எதுக்காக இந்த டேங்கை பிரித்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன்று வரப்போகுது கைஸ். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மக்கிட்ட இருக்க ஓல்டு டேங்க்ஸை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்று லீக் ஆகி போயிடுச்சு. ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும் ஆக்டிவாக இருக்குது. இப்போதைக்கு ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும் தான் இப்போ ஆக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இனிமேல் நம்ம புதுசாக ஒரு ஃப்ளெக்ஸ் பாண்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு, ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் ரெடி பண்ணிட்டு, அதில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் மீன்கள் பற்றி கேட்கலாம். அப்புறம் எல்லா மீன்களையும் மிக்சடாக சேர்த்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் ஒன்று ரெடி பண்ணலாம் கைஸ். இதான் வந்து என்னுடைய பிளான். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த பாண்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும்ல, அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயும் கமெண்ட். இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.